ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்ட் ஆனோடனே பேக்ரவுண்டில் என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்குது அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் வீடியோவில் நம்ம சும்மா ஸ்ப்ரிங் பூட்டை மெயின் மெத்தடை ஸ்டார்ட் பண்ணி ஒரு டாம் கேட் சர்வரில் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போது இதை அப்படியே கொஞ்சம் இதை வந்து பிரேக் டவுன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னு இந்த இதில் பார்த்தீங்கன்னா கன்சோலில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. அதுக்கு ஒரு ப்ராசஸ் ஐடி கிரியேட் ஆகுறாங்க. ஸோ இது வந்து நம்ம சாதாரண நடக்கிற ஒவ்வொரு அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது ஒரு ப்ராசஸ் ஐடி நம்மளோட ப்ராசஸ் ஓஎஸில் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் ஐடி வச்சு தான் எல்லாமே ப்ராசஸ் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நோ ஆக்டிவ் ப்ரொஃபைல் செட். அதாவது ஸ்ப்ரிங் ப்ரொஃபைலிங் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்கிறேன். ஸோ ஸ்ப்ரிங் ப்ரொஃபைலிங் நடக்குது. ஸோ இந்த ப்ரொஃபைலிங் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மகிட்ட எந்த ப்ரொஃபைலும் இல்லை. நான் ப்ரொஃபைலை பற்றி இன்னொரு வீடியோவில் தனியாக சொல்கிறேன். பட் இப்போது ஹை லெவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொஃபைல் இப்போ நம்மகிட்ட எதுவும் எந்த ப்ரொஃபைல் இல்லை. ஸோ அதனால் டிஃபால்ட் ப்ரொஃபைல் வந்து செட் ஆகுது. ஸோ டிஃபால்ட் ப்ரொஃபைல் செட் ஆகுது. ஸோ பேசிக்காக ப்ரொஃபைலிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கான்ஃபிகரேஷன் ப்ராப்பர்ட்டிஸுக்கு தான். ஸோ இந்த 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 ப்ராப்பர்ட்டிஸுக்கு தான். ஸோ இப்போ வந்து டிஃபால்ட் ப்ரொஃபைல் செட் ஆகுது பை டிஃபால்ட். ஸோ அதனால் அப்படின்னா என்னென்னா, ஸ்ப்ரிங்கோட பேரண்ட் அப்ளிகேஷனோட கான்ஃபிகரேஷன் செட் ஆகுதுன்னு இங்கே அர்த்தம். ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, கான்ஃபிகரேஷன் செட் ஆகுது ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷிங் ஸ்ப்ரிங் பூட் கான்டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னு எடுத்துட்டாவே நம்மளுக்கு வந்து ஒரு மெயினான ஒன்று சொல்கிறோம். அது எப்படின்னா, அது என்னென்னா ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு கண்டெய்னர் பேசிக்காக. ஸோ இந்த கண்டெய்னரில் தான் நம்ம எழுதுகிற கோட் எல்லாமே ரன் ஆகும். ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ள தான் நம்மளோட ஆப்ஜெக்ட் எல்லாம் வந்து கிரியேட் ஆகி டெஸ்ட்ராய் ஆகிற வரைக்கும் அதோட லைஃப் சைக்கிள் எல்லாமே இந்த கண்டெய்னர் தான் ஸ்ப்ரிங்கை வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ளே நம்மளோட ஆப்ஜெக்ட் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து கிளாஸ் பாத் ஸ்கேன் பண்ணும். ஸோ ஸ்கேனிங் ஸோ பாத் ஸ்கேன். ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம வந்து அப்ளிகேஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் கொடுக்குது. ஸோ அனடேஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ நம்ம அதை கொஞ்சம் கிரியேட் பண்ணுவோம். ஸோ கண்ட்ரோலர் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேக்கேஜ் வந்து க்ரியேட் பண்ணலாம். என்ன அப்படின்னா சர்வீஸ் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணலாம். இன்னொரு பேக்கேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெப்பாசிட்ரி அப்படின்னு ஒரு ரெப்போ அப்படின்னு ஒன்று வச்சுருக்கலாம். ஸோ இது எல்லாமே என்னென்னா, இது எல்லாத்துக்கும் ஜாவா ஃபைல் தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ ஈச் ஜாவா ஃபைலுக்கும் வந்து ஒவ்வொரு மார்க்கர் ஒன்று டிஃபைன் பண்ண போகிறோம். மார்க்கர்னால் ஒன்றும் இல்லை, இந்த ஜாவா ஃபைல் வந்து இது வந்து கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்த ஜாவா ஃபைல் வந்து இது வந்து சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து ரெப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேட்டகரி பிரிக்கிறோம். ஸோ அப்படி பிரிக்கிற கேட்டகரி என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து நம்ம கிளாஸ் பாத்தை ஸ்கேன் பண்ணுது. கிளாஸ் பாத்னா ஒன்றும் இல்லை, ஸோ இதுதான் டிஃபால்ட் பாத். நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இதுதான் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸ்லேயும் நம்ம ஜாவா ஃபைல்ஸில் என்னென்ன அனடேஷன் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்புல கேட்டகரி க்ரியேட் ஆகுது. ஸோ அது க்ரியேட் ஆனது வந்து இந்த அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் கண்டெய்னருக்குள்ளே அந்த லைஃப் சைக்கிள் மெயின்டைன் ஆகி ஸ்டார்ட் ஆகி டெஸ்ட்ராய் ஆகுது. ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்னு சொல்கிறாங்க ஸ்ப்ரிங் பூட்டில். ஸோ அது நடக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் டாம் கேட் இனிஷியலைஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ டாம் கேட் வந்து டாம் கேட் சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டாம் கேட் சர்வருக்கான ப்ராப்பர்ட்டிஸும் வந்து நம்ம ஃபஸ்ட்டே செட் பண்ணிடுறோம். ஸோ அதுதான் வந்து கான்ஃபிகரேஷன் ப்ராப்பர்ட்டிலேருந்து வர்றது. ஸோ இதுதான் பேக்ரவுண்டில் நடக்குது. இந்த டாம் கேட் சர்வர் இனிஷியலைஸ் ஆகுது இந்த ஒரு போர்ட்டில். அதுக்கப்புறம் வந்து சர்வலெட் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா சர்வலெட் இன்ஜின் தான் வந்து நம்மளோட கோடே ரன் ஆகுது, HTTP கோட்ஸ் எல்லாம். ஸோ இது மீதியெல்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக
இந்த பீன் ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ பீன்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு சின்ன சின்ன நான் சொன்னேன்ல கிளாஸ் பாத்தில் ஸ்கேன் ஆகிட்டு இந்த கிளாஸ் வந்து கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த அந்த இதெல்லாம் வந்து பீன்ங்கிறாங்க, பீன்னு தான் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் டிஃபால்ட் பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் செட் ஆகுது. இதை பற்றியெல்லாம் நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ கடைசியாக நம்மளுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்து இந்த ஒரு டிஃபால்ட் வேல்யூ எப்படி ஓவர் ரைட் பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டாம்கேட் சர்வர் வந்து 8080 ரன் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு 8080 ரன் ஆகும்னா எனக்கு 9080 ரன் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்ம அப்ளிகேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்ம ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணலாம், application.yml அப்படின்னு சொல்லிட்டு. ஒய்எம்எல்னால் ஒன்றும் இல்லை, யாமல் ஃபைலுங்கிறோம். யாமல் ஃபைல்னால் இது ஒரு ஜாவா அப்ளிகேஷனுக்கான ப்ராப்பர்ட்டி ஃபைல் தான். ஸோ இது கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்ட் அப்ளிகேஷனல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரக்ஸ் அதிலலாம் கொடுத்துருப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போது யாமல் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்ப்ரிங் வந்து யாமலும் சப்போர்ட் பண்ணும், அப்ளிகேஷனல் ப்ராப்பர்ட்டியும் சப்போர்ட் பண்ணும். ஸோ எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து சர்வர் போர்ட் வந்து நான் வந்து 9090 ரன் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு வேணும் அப்படின்னா, ஸோ இங்கே நான் இப்படி டிஃபைன் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணினேன் அப்படின்னா டாம்கேட் சர்வர் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ வந்து 9090 ஸ்டார்ட் ஆகுது நம்ம கொடுத்த சர்வர் போர்ட்டில். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா ப்ரொஃபைலிங்கில் டிஃபால்ட் தான் செட் ஆகுது. பட் இங்கே நம்ம டிஃபால்ட்டில் ஒரு வேல்யூ வந்து நம்ம இங்கே ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம், சர்வர் போர்ட்டுங்கிற ஒரு வேல்யூவை. ஸோ வந்து சர்வர் வந்து 9090 ரன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஓவர் ரைட் பண்ணுறது. ஸோ இன் ஃபியூச்சர் நம்ம என்னெல்லாம் ஓவர் ரைட் பண்ண போகிறோமோ அதெல்லாம் இங்கே தான் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ப்ரிங் டாக்கில் போய் பார்த்தோம்னா என்னென்ன இப்போ சர்வர் போர்ட் இதை வந்து இப்படியும் எழுதலாம், சர்வர் போர்ட்னு எழுதலாம், இல்லை சர்வர் டாட் போர்ட் அப்படின்னு எழுதலாம். ஸோ இதையும் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒர்க் ஆகும். ஸோ இதை வந்து என்னென்ன கீஸ் இருக்குது அதையெல்லாம் வந்து பாருங்கள் ஒர்க் ஆகுது. என்னென்ன கீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சர்வர் டாக்கு வந்து ஒரு டாக் கொடுத்துருக்காங்க, அதில் போய் பார்த்தா தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்மளுக்கு இது போதும். பேக்ரவுண்டில் என்ன நடக்குது, எப்படி நம்மளுக்கு டாம்கேட் சர்வர் ஸ்டார்ட் ஆகுது, இது போதும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் ரெஸ்ட் கண்ட்ரோலரை ஒரு 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 சின்ன ஒரு ஏபிஐ ஒன்று க்ரியேட் பண்ணி அதை ஹிட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸும் வரும். அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நான் கொடுக்குற வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.